பூசணிக்காய் கறி செய்ய போகிறோம். பூசணிக்காய் வெட்டி வச்சுக்கிறோம். தேவையான பொருட்கள் என்னை சமைப்பதை வாங்க பார்ப்போம். வடை கறி செய்ய போகிறோம். பூசணிக்காய் அவிஞ்சு வந்துட்டு வடைக்கறிக்கு வடையை வெட்டி வச்சுக்கு இந்த கருவேப்பிலை, ரம்பை, உள்ளி, வெங்காயம் எல்லாம் விடுவோம். பூசணிக்காய் கருவை மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க சோறு நல்லா வந்துட்டு எண்ணெய்க்குள்ளே நாங்கள் தேங்காய் பால் வறண்டு வந்துட்டு. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இப்போ பூசணிக்காய் கறி செய்ய போகிறோம். பட்டி கழுவி வச்சுக்கு, வெங்காயமும் கழுவி சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கு, கருவேப்பிலை, ரம்பை, உள்ளி இவ்வளோதான் தேவையான பொருட்கள். என்னை சமைப்பதை வாங்க பார்ப்போம். பூசணிக்காயை நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தண்ணியை விடுவோம். கொஞ்சம் வெங்காயத்தை போடுவோம். சேர்ந்து தாளித்து போடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெட்டி வச்ச உள்ளி, அதோட ரம்பையும் போட்டுக்குவோம். நல்லா அவிஞ்சு வரட்டுக்கும். பாருங்க பாசுமதி அரிசியில் நாங்கள் சோறு காட்டுறோம். வடிவ இப்போ கழுவி எடுத்தோம். தண்ணி கொதிச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு அரிசியை கழுவிட்டு போடுச்சு. 2-3 தண்ணியில் கழுவியாச்சு. அப்படியே போடுவோம். சோறு அவிஞ்சு வரட்டுக்கும். இதில் பூசணிக்காய் கறி இனி நாங்கள் கடலை கறி வைக்க போகிறோம். அதையும் இதோட காட்டுறோம். பாருங்க பூசணிக்காய் இல்லை கொதிச்சு அவிச்சு வருது. இதாங்க பாருங்க வடை கறி செய்ய போகிறோம். அதாவது கடலைப்பருப்பு வடையில் கறி செய்ய போகிறோம். இதை வெட்டி போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு, வெங்காயம், உள்ளி, தாளிக்கிற சாமான் போடுவோம். அதையும் உங்களுக்கு காட்டுறோம். பூசணிக்காய் அவிஞ்சு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவியட்டு மாசிச்சு அரைவாசியை மாசிக்க ஆரம்பிக்கும். பாருங்க அப்படியே வெட்டி எடுக்க போகிறோம். தண்டைப்பொடி வெட்டி போட்டுருக்கு. 2 வெட்டிட்டு கறிகாய்ச்சது வடை வெட்டி வச்சுக்கு, கருவேப்பிலை, தக்காளி பழம் கொண்டு எடுத்து வச்சுக்கு, ரம்பை, வெங்காயம், உள்ளி எண்ணெயை விடுவோம். கொஞ்சம் பூசணிக்காய் அவிஞ்சு வந்துட்டு சோறும் ஓகே நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க அப்பளமும் பொரித்து வச்சிருக்கு. கடுகு, பெருஞ்சீரகம், ரம்பையில் கருவேப்பிலை தீவிரத்தி வைக்க உடையதான் இந்த கலரில் வராது. அதுதான் மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். உள்ளியையும் போட போகிறோம். உள்ளியையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். பூசணிக்காய் நசுக்கி போட்டு மஞ்சள், நச்சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகுத்தூளும் போட்டுட்டு பாருங்க அதை அந்த கரண்டியில் போடுவோம். இப்போ தூளையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். சிலது மாற்றிச்சு சிலது மாற்றிக்காமையும் கொடுக்க ஓகே. பாருங்க இனி இதுக்குள்ளே பாலை விட போகிறோம். பாருங்க தேங்காய் பாலை நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அது கொஞ்சம் திக்காக இருக்கும். பாருங்க இப்படி விடுவோம், பண்ணி விடுவோம். பூசணிக்காய் கறி ரெடி. இனி இதுக்குள்ளே நாங்கள் தாளித்து போட்டுட்டு காட்டுறோம். இஞ்சால பாருங்க வெங்காயம் வதங்கி வந்துட்டு இனி இதுக்குள்ளே நாங்கள் தக்காளி பழத்தை வெட்டி போடுவோம். தக்காளி பழம் அங்கே வெட்டி போடுது. இந்த இதுக்குள்ளே தக்காளி பழத்தை போடுவோம். அதையும் போட்டு வதக்கி விடுவோம். உப்பு போட போகிறோம். முன்கூட்டியே உப்பை போட்டு விடுவோம். இந்த இதோடையே போட்டு வடையை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி நாங்கள் வடையையும் போடுவோம். வடையும் போட்டு வடையை மிக்ஸ் பண்ணி விடுவோம். நச்சீரகத்தூள் போடுறோம். மிளகுத்தூள் கொஞ்சம் தான் நாங்கள் வெந்தயம் போட போகிறோம். கொஞ்சமாக வெந்தயம், மிளகுத்தூள், நச்சீரகத்தூளும் போட்டு வடையை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி இதுக்குள்ளே தூள் போட போகிறோம். நாங்கள் கறி பவுடர் போட போகிறோம். நீங்கள் இதுக்குள்ளே மிளகாத்தூள் போடலாம். நாங்கள் கறி உரைப்பு இல்லாமல் இருக்க சரக்கு தூள் போடுறோம். 1 கரண்டி சரக்கு தூள் போட்டிருக்கிறோம். இதை வடிவாக திரட்டிட்டு தண்ணியை விட போகிறோம். தண்ணியை விடுறோம். பாருங்க நல்லா எனக்கு கொதித்து வரக்கா
நல்லா அவிஞ்சு வரட்டுக்கும் அதை பார்ப்போம். பாருங்க சோறு நல்லா இதாந்துட்டு சோறை வடிக்க போகிறோம். நல்லா சுடு தண்ணியை திறந்து போட்டு தான் சோறு வடிக்கிறது. ஒன்றோட உருண்டு விட்டாங்க வரும். இதே விஷம் இல்லைன்னா நல்லா குளிர் தண்ணியில் போடுறது. அதாவது இந்த தண்ணியை நிறச்சி போட்டு வைக்கிறது என்னன்னு சொன்னால் சோறு 4-5 நாளைக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டு இதாண்டுவினோம். அதால் குளிர் தண்ணி விடுறது. இந்த குளிர் தண்ணி சோறு வந்து இதாண்டாகும். அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டாத அதுக்காக தான் அப்படி செய்யுது. தாளிக்க போகிறோம். இஞ்சால இறங்க குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயை கொஞ்சம் விடுவோம் தாளிக்கிறதுக்கு. ஓகே, எண்ணெய் காணும். எண்ணெய், கடுகு, பெருஞ்சீரகம் நல்லா வதங்கி வரட்டுக்கும். கருவேப்பிலையும் போடுவோம். வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம். அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இங்கே வெந்தயத்தை போடுவோம். அதுக்கு மேலே ஏற்கனவே உள்ளியெல்லாம் போட்டுட்டோம் கரைச்சி. இப்போ தாளிக்கிறதுக்கான இதுதான் போட்டிருக்கு. குழம்பா வடிவாக புரட்டி கொடுக்கறது. இதுக்கு உப்பு காணுமா அதை போடுவோம். பூசணிக்காயை பாருங்க அப்படியே கட்டி விட மாற்றி நான் தாளிக்கு எடுத்து போடுறது. கருணா அப்படித்தான் தாளிக்கிற கட்டிக்க போடுறது. அதான் விவரம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பூசணிக்காய் கறி ரெடி. தண்ணி வற்றி வச்சுட்டு நாங்கள் தேங்காய் பழப்படுவோம். அதெல்லாம் கிளச்சிட்டு, அதாவது இது கோகனட் மில்க், டின்னில் வர கோகனட் மில்க் பாருங்க. லேது கொக்கோன்றது, அதாவது தாய்லாந்து சீனுவா கரட்டு கொக்கோ தேங்காய் பால் நல்ல திக்காக இருக்குது. அதையும் விட்டுட்டு பாருங்க வடிவம் மிக்ஸ் பண்ணிடுவோம். வடகறி ரெடி. நல்லா வறண்டு வந்துட்டு எண்ணெயும் கிடக்கு. அதாவது தேங்காய் பால் விட்டவரையும் அந்த பாருங்க. நாங்கள் எல்லாம் சமைச்சு எடுத்துட்டோம். இதான் இந்தியான்னு எங்களுடைய சாப்பாடு. சோறு சமைச்சு வச்சுக்கிறோம். அப்பளம் பொரித்து வச்சுக்கிறோம். பூசணிக்காய் கறி வச்சுக்கிறோம். வடகறி காய்ச்சி வச்சுக்கிறேன். இதுதான் எங்களுடைய இந்தியான் சாப்பாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.